ஐடியா டுடே நம்ம ஜேகே எபிசோட நெக்ஸ்ட் எபிசோட் 18வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அம்மாடி 18 எபிசோட் வந்துட்டேன். சரி ஓகே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டில் எப்படி முடிச்சிருப்போம் அப்படின்னா, உங்களோட அம்மா வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கன்னு சொல்லி பார்த்தப்பே ஷாக் ஆகியிருந்துருப்பாங்க. அதோடு முடிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போது உங்களோட அம்மா அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக நின்றுருப்பாங்க. அப்போது ஜேகே அந்த பக்கம் தூங்கிட்டு தான் இருக்காரு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு அதை உங்களோட ரூமில் படுத்துட்ருப்பீங்க. ஸோ உங்களோட அம்மா அடுத்துன்னு ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ஃபோன் கேலரி ஃபுல்லாக உங்களோட ஃபோட்டோவே தான் இருக்குது. எப்படின்னா இந்த லாஸ்ட்டாக நீங்கள் இந்த ட்ரிப் போயிருப்பீங்கல்ல, அப்போ வரைக்கும் அப்போ இருந்து எடுத்தது எல்லாமே வந்துட்டு அந்த ஃபோன் கேலரியில் அதுக்கு முன்னாடி ஃபோட்டோவே இல்லை. ஜேகேவோடது 1-2 பிக் மட்டும்தான் இருக்கும். எப்போயாவது ரேராக எடுப்பார். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேமிலியாக எடுத்துருப்பீங்கல்ல, ஸோ அம்மா வாங்கி ஃபோனில் எடுப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் சில பிக்கெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களோட பிக் மட்டும்தான் இப்போ ரீசெண்டாக ஃபுல்லாகவே இருக்குது. அப்படியே அவங்களுக்கு அதை பார்க்குறப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியல. அவங்களுக்கு ஒரு மாதிரி எந்த ஒரு எமோஷனுமே இல்லாத மாதிரி, அது ஏதோ ஒரு மாதிரி எம்டியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மைண்ட் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்க பிரெயின் வந்துட்டு பிரெயினிங்கே ஆகலை. அப்போ அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் நீங்கள் அந்த ஃபேமிலி ஃபோட்டோவாக எடுத்திருப்பீங்கல்ல, ஸோ அந்த கல்யாண ட்ரெஸ் எல்லாம் அம்மா வருது போட்டுட்டு எடுத்திருப்பீங்கல்ல, அதுவெல்லாம் சிலது வருது. அப்படி பார்க்குறாங்க. 2 பேரும் கப்பல் மாதிரி வந்துட்டு போஸ் கொடுத்து எடுத்திருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு மாதிரி அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்களுக்கு வந்துட்டு கோபம் வரலை. ஒரு மாதிரி ஷாக்காக இருந்திருக்குமே தவிர கோபம் வரல. பட் இப்போ அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு அதில் ஒரு 2-3 வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக அப்பாவும் வந்துடுறாங்க. இவன் என்ன ஏன் பொண்டாட்டி ஃபோனை பார்த்து இப்படி சிரிச்சிட்ருக்கா? ஐயோ வெக்க வேறப்படுறா. கடவுளே எங்கே போய் முடிய போகுது இதெல்லாம் அப்படின்ட்டு அவர் ஏதோ ஒரு பயத்தில் வராரு. அப்போயும் அம்மா வந்துட்டு அப்பாவை கண்டுக்கல. அந்த ஃபோனை பார்த்து அவங்க அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டே இருக்காங்க, ஷை ஆகிட்டு. அப்போது அப்பாவும் வந்து பூஜா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட, உங்களோட அம்மா ஏங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பூஜா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யார் அந்த ஃபோனில் எதுக்காக இப்படி வெக்கப்பட்டு சிரிக்கிற அப்படின்னு ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் மோடுக்கு போக, அம்மா கடுப்பாயிட்டு யோ வாயா நீ சும்மா கூப்பிட்டா மரியாதை கூப்பிட்டா வரமாட்டியா என்ன, இங்கே வா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதை வந்துட்டேன் பூஜாம்மா அப்படின்ட்டு பூனைக்குட்டியாட்ட வராரு. ஸோ இதான் உங்களோட அப்பா. அம்மா கொஞ்சம் அதட்டினா போதும் அப்படியே அடங்கி போயிடுவார். ஸோ அம்மா அப்பாவோட கையை அப்படியே பிடிச்சி வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. உங்களோட அப்பாவுக்கு ஒரு படத்தில் வந்துட்டு பாட்டு வரும்ல, அப்படியே என்ன கருப்பால் கையால் என்ன பிடிச்சான்ட்டு மாதிரி. ஸோ அந்த சாங் மாதிரி உங்களோட அம்மா கையை அப்படியே பார்த்துட்டு அந்த ஹீரோயின் போவாங்கள்ல விஷால் கையை பார்த்துட்டு, அந்த மாதிரி உங்களோட அப்பா அம்மாவோட கையை பார்த்துட்டு ஸ்லோ மோஷனில் ஓடிட்டுருக்காரு. உங்களோட அம்மாவும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக, ஐயோ என் பொண்டாட்டி என்னை எங்கே இப்படி கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறான்னு அதுக்குள்ளே இந்த மனுஷனுக்கு இன்னொரு வெக்கம் வேறு. ஸோ இப்படி தான் 2 பேரும் வந்துட்டு ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க. எங்கன்னா அந்த கார்டனுக்கு தான். கார்டனுக்கு போய்ட்டு ஒரு மூலையில் உட்காந்துக்கிறாங்க, யாரும் வராத மாதிரி கொஞ்சம் நல்லா ஓரமாக. உங்களோட அப்பாவுக்கு மைண்ட் எங்கெங்கேயோ போகுது. ஏய் பூஜா ஏன் இப்படி யாரும் இல்லாத கூப்பிட்டு வந்திருக்க, என்ன விஷயம், மாமா மேலே ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட மண்டையிலே நங்குன்னு ஒன்று கொட்டி, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துச்சு இன்னும் பேச்சை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களோடப்பா எதை என் பிள்ளை இப்போ தான் குழந்த, அவளுக்குங்க கல்யாணம் பண்ணுற வயசு வந்துச்சு, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லவும், நாம் சும்மா தாங்க இருக்கோம், ஆனால் உங்கள் பொண்ணு சும்மா இல்லையே அப்படிங்கிறாரு. ஏன் பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ இங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை காட்டுறாங்க. அப்போ உங்களோட அப்பாவும் வந்து ஃபோனை பார்த்தா, அட என் பொண்ணு, அட மாப்பிள்ளை என்னடி இதுன்னு அதிசயமானு கேட்க, ஏங்க ஐயோ இந்த ஆளுக்கு ஒன்றும் புரியாது அப்படின்ட்டு நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிக்கும் காட்டுறாங்க. ஏன் என் பொண்ணை இவன் கட்டி பிடிச்சிருக்கான், ஏன் நம்ம பொண்ணு இவனுக்கு முத்தம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்டுட்ருக்காரு ஷாக் ஆகிட்டு. அப்போ உங்களோட அம்மாவும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெக்கப்படுறாங்க. அதுக்கேண்டி நீ வெக்கப்படுற, ஐயோயோ நம்ம பொண்ணு மேலே எனக்கு பாசம் இருக்குதா, ஆனால் மாப்பிள்ளை பாவண்டி இவ சரியான அடங்காப்பிடாரியாச்சே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே உங்களோட அம்மாவும் கம்முன்னு இருங்க, இதை மட்டும் அவள் காதில் கேட்டானா எனக்கு யாருமே இல்லை, நான் யாருக்கும் முக்கியம் இல்லைன்னு மறுபடியும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவா, அதை பற்றி பேசாதீங்க, ஆனால் 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இன்றைக்கி வந்தது பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஏதோ சண்டைங்க, நமக்கு சண்டை வராதா என்ன, அந்த மாதிரி ஏதோ சண்டை வந்துச்சு போல், அது என்ன ஏதுன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும், அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த பிக்கெல்லாம் பார்க்குறப்போ
இது வீடியோலாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்ல, ஆமாம் அதெல்லாம் பார்க்க தான் அவங்கள கூப்பிட்டேன், வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு 2 பேரும் எப்படியும் அதை பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் மாமா ப்ளீஸ் மாமா இந்த பாட்டுக்கு 2 பேர் ரீல்ஸ் பண்ணலாமாம்மா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஏன்டி இப்படி பண்ணிட்டுருக்க, நீ ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுற, ஆனால் நான் பாரு உன் கூட சேர்ந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கேன், இது பாரு எனக்கு சிரிப்பாக வருது வேணாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சுவீங்களா. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவார். உங்களோட அம்மா உடனே இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு, பார்த்தீங்களா என் பொண்ணு அவன்கிட்ட ப்ளீஸ்ன்னு சொன்னதும் அப்படியே அவன் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டான், அவள் என்ன சொன்னாலும் இவன் கேட்குறாங்க. இப்படி இவங்க 2 பேருக்கு இப்படி செட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. எப்போ பாரு சண்டை போட்டே இருப்பாங்க. ஆனால் ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, கையும் இல்லை காலும் இல்லை. நான் என் பொண்ணு எங்கே என்னை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படி இப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் என் தம்பியை தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. என் தம்பி எங்கே வேறு கல்யாணம் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு என்னை விட்டு பிரிச்சிருவாளோன்னு நினச்சேன். ஆனால் பாருங்க அவன் நம்ம பொண்ணை தான் லவ் பண்ணுறான். ஐயோ எனக்கு ஒரே சந்தோஷங்க, என்ன மாதிரி இப்போ ஹாப்பியாக்குது யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களோட அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கிறப்போ உங்களோட அப்பா அப்படி உங்களோட அம்மா பார்த்து, நீ தினம் சிரிச்சா போதுமே அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, ஸோ அந்த சாங் அப்படி பாடிட்டுருக்காரு. உங்களோட அம்மா அவரோட ஜஸ்ட் சும்மா ஒரு தட்டிட்டு சும்மா இருங்க, நான் எதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் எதை பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. என்னென்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் மாமா நான் இந்த சாங்க்கு ஆடுறேன், நீயும் எனக்கு கூட சப்போர்ட் பண்ணணும், தட் மீன்ஸ் நீயும் வந்துட்டு எனக்கு கம்பெனி கொடுக்கணும் சரியா, சும்மா நிற்கக்கூடாது ரொம்ப மாதிரி அப்படின்னு சொல்லவும் அவரும் சரி ஓகே பாடி தொல்லடி அப்படிங்கிறாரா. நீங்கள் அப்படியே உங்களோட ஃபோனில் வந்துட்டு அந்த சாங் வரும்ல, ஸோ ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அதையெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு அப்படியே ஆட ஆரம்பிக்கிறீங்க. அது என்ன சாங் அப்படின்னா, வா வா வாதியாரே வா வஞ்சிக்கொடி உன் கொஞ்சம் கிளி ஓ இஷ்டப்படி என்னை கட்டிப்பூடி அடனியாச்சு நானாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாட்டுக்கு ஆடிருக்கீங்க. உங்களோட அம்மாவுக்குன்னா சிரிப்பாக இருக்குது. அப்பானா என் பொண்ணு எப்படி பாட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறா பார்த்தியா, உன் தம்பி வாதியார் தானே அப்படின்னு சொல்லவும் அவன் ப்ரொஃபஸருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் தமிழில் அதே அர்த்தம் தானே, இங்கிலீஷில் தான் பல அர்த்தம், தமிழில் எல்லாமே வாத்தியார் தான் அர்த்தம் அப்படிங்கிறாரு. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இதுங்க 2 என்னென்ன தான் கூத்து பண்ணியிருக்குன்னே தெரியலையேன்ட்டு அவங்களுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒன்னொரு வீடியோவில் நீங்கள் மாமா நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு ஏன் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுமே கசன்னு இருக்குடி, என்னடி அந்த வீடியோவை ஆஃப் பண்ணு, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் இதெல்லாம் நம்மளோட ஸ்வீட் மெமரிஸ் மாமா, நீ இதை பத்திரமா வச்சுக்கோ, நான் அம்மாட்ட சொல்லி லேப்டாப் வாங்கிட்டு அதில் ஏற்றி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இவங்க மெமரிஸ் ஏற்றி வைக்க நான் பணம் தரணுமா, இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்பா நீ வாங்கி கொடுக்காட்டி என்ன, நான் வாங்கி கொடுப்பேன், என் பொண்ணு ஃபுல்லாக மெமரிஸாக சேர்த்து வைக்கிட்டோம் அதில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜேகேவும் அந்த வீடியோவில் என்ன பாட்டு பாட போகிற, எனக்கு மடக்கா பாடக்கூடாது சரியா, ஒழுங்காக பாடு அப்படிங்குவார். நீங்களும் மாமா நான்லாம் பாட்டு பாடுறதில்ல, எப்படி சொல்கிறது, என்ன அவார்டோ ஏதோ ஒரு அவார்டு ஆனால் வாங்குவேன் தெரியுமா, அவ்வளோ நல்லா பாடுவேன், அதுவும் அந்த பாட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பாட்டு அப்படின்னு கேட்க, அம்மாவுக்கு அந்த சாங் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், அம்மா அடிக்கடி பாடி நான் கேட்டிருக்கேன், கிச்சனில் சமையல் பண்ணுறப்போ அதையே பாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா யோசிக்கிறாங்க, எதை பாடுறேன் எனக்கே தெரியலையே, எந்த சாங்கை பாடி வச்சுருக்காலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. நீங்களும் சரி மாமா நான் பாட்டு அப்படின்னு அந்த வீடியோவில் கேட்க அவரும் பாடு அப்படின்னு சொல்கிறாரு. மாமா நான் சும்மா பாட மாட்டேன், நான் அப்படியே ஆடிட்டே பாடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சரி பண்ணு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் அப்படியே எந்திரிச்சு போயிட்டு ஜெக்கே முன்னாடி நின்றுட்டுருக்குறீங்க. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அம்மா அப்பாவும் என்ன பாட போகிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா, குரலோடு மச்சான் உங்கள் குழலோச ஊட்டி போடுதா அப்படின்னு நீங்கள் பாட ஜேகே அந்த மியூசிக் வரும்ல குக்கு குக்குன்னு அது மாதிரி விசில் அடிக்கிறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அம்மாவும் அப்பாவும் அப்படியே ரசித்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் நல்லா தான் ஜாலியாக இருந்திருக்கீங்க, ரொம்ப பாசமாக ரொம்ப கேராக இருந்திருக்கீங்க, எல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஆனால் என்ன சண்டையாக இருக்கும்,
என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல அம்மா அப்பாவுக்கு. அப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே வீடியோ ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணிகிட்டே போகிறாங்க. பார்த்தா அவங்களோட பர்த்டே அன்னைக்கு அந்த டனல்லலாம் வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருப்பார்ல, அது எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்துட்டு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த போட்டில் போடுறப்ப இருந்து வந்துட்டு ஒரு சின்ன கேமரா வந்து போட்லேயே செட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அது வந்து நீங்களே என்ன பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இவங்க பார்க்குறாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஏஞ்சல் மாதிரி வந்துட்டு அந்த நைட் டைமில் அந்த மூன் லைட்டில் அந்த தண்ணிக்குள்ளே அந்த சின்ன பரிசல் மாதிரி ஒரு குட்டி படகு மாதிரி இருக்குது. அதில் உட்கார வச்சு அவ்வளோ அழகாக உங்களை வந்துட்டு அவர் கூப்பிட்டு போயிருப்பார். அப்படியே அந்த கேமரா கூட ரொட்டேஷனில் 2 பேர்த்தையும் மாற்றி 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 காட்டிகிட்டே இருக்கும். அவ்வளோ லவ்வாக, அவ்வளோ கேராக, ரொம்ப ஒரு மாதிரி பிளாசம்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அவ்வளோ அழகாக தெரியுது இவங்களுக்கு பார்க்குறப்பவே. ஸோ இப்படி தான் ஒவ்வொன்றையும் வந்துட்டு அவ்வளோ அழகாக இவங்க ரசித்து பார்த்துட்ருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஜேக்கு இங்கே நடக்கிற எதுவுமே தெரியாமல் பேனு தூங்கிட்டுருப்பாரு. உங்களோட அம்மா அப்பா எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறமா, ஏங்க இதுங்க 2க்கும் ஏதோ பிரச்சனைங்க, ஏதோ சண்டை அப்படின்னு சொல்லவும், ஏய் பூஜாம்மா இரு, இவன் உன்கிட்டயே சொல்லாமல் தானே அங்கே ஃபாரின் போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்பா. ஆமாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ மைன்கிட்டே சொல்லியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அடம் பிடிச்சி அந்த காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லி கேட்டா. அப்படின்னா இவன் சொல்லாமல் போயிட்டான், இவனை பார்க்க தான் போயிருக்கா, அப்போ அங்கே தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கண்டுபிடிச்சிடுறாரு. உங்களோட அம்மாவும், ஆமாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேத்துக்குள்ளே இதுதான் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன், சரி பண்ணி வச்சிடலாம் விடுங்க அப்படின்னு சொல்லவும், முதல்ல பிரச்சனையே தெரியாமல் எப்படி சரி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களோட அம்மா, என்ன வேணால் பிரச்சனை இருக்கட்டும், சரி பண்ண என்கிட்ட ஒரே வழி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பூஜாம்மா அப்படின்னு கேட்க, கல்யாணம் தான் வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா. கல்யாணமா இப்போவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்க, இல்லையா பின்ன எல்லாம் நான் பிளான் பண்ணிட்டேன். இதுங்க 2ம் இப்படியே ஹாப்பியாக இருந்தால் தான் நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிட்டு சண்டை போட்டுட்டு போயிட்டுருக்குதுங்க. விட்டால் 2 பேரும் முடியை பிடிச்சிட்டு பிச்சுக்காத குறை தான். அதுக்கெல்லாம் விடக்கூடாது, சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா விட்டோம் அப்படின்னா இந்த சண்டை அப்படியே பெருசாக போயிடும். அப்புறம் எவனா ஒருத்தனுக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கணும், அடுத்து எவ்வளோ ஒருத்திக்கு நம்ம தம்பி கட்டி கொடுக்கணும். இதுக்கெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லைப்பா, நான் இவங்க 2 பேரை சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் இப்படி ஏதோ ஒரு பிளானை பண்ணிவிட்டு அப்படி உள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே. அப்பா வந்து அப்படியே ஹாலில் உட்காந்துக்கிறாரு. அம்மா மட்டும் மேலே போயிட்டு ஜிகே கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அப்படியே வந்துடுறாங்க. ஜிகேக்கு சரி தூக்கம். ஃபோனுக்கு வந்து டேய் இந்தாடா அப்படின்னு சொல்லி கொடுக்க, அக்கா ஃபோனா அப்படின்ட்டு இப்போ தான் அவருக்கு தூக்கமே தெரியுது. டப்புன்னு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. ஃபோன் எப்படி உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்க, நீ தானே பைத்தியக்காரா கொடுத்த, நான் ஃபோட்டோ கேட்டல அப்படின்னு சொல்லவும், அவருக்கு பக்குன்னு இருக்குது எல்லாம் பார்த்துருப்பாங்களோன்ட்டு. ஃபோட்டோ பார்த்துட்டே என்ன அப்படின்னு கேட்க, உங்களோட அம்மா, எங்கே பார்க்க, நீ லாக் எடுத்து கொடுத்த, இங்கேருந்து நான் வாங்கிட்டு கீழே போனேன், பார்த்தா லாக் மறுபடியும் அதாவது லாக் ஆகிடுச்சு, அன்லாக் பண்ண முடியல. சரி மறுபடியும் யாரா இவ்வளோ தூரம் மேலே ஏறி வருதுன்ட்டு அப்படியே வச்சு நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன்டா, ஃபோட்டோ நீயே அனுப்பி விட்டுரு, எனக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிக்கிக்கு இப்போ தான் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குது. ஸோ அம்மாவும் அப்படி கீழே வந்துடுறாங்க. போயிட்டு அவங்க கிச்சனில் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது நீங்களும் எந்திரிச்சு கரெக்டாக கீழே வர, ஜெக்கும் எஞ்சி கீழே வர, அப்பா வந்து 2 பேர்த்தையும் கூப்பிட்டு அவங்க சேரில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேரில் வேறு பேர் எழுதி வச்சாச்சு. பார்த்தா 2 சேரும் பக்கம் பக்கமாக போட்டிருக்கு. அப்படியே 2 பேரும் பார்க்குறீங்க, என்னடா சேர் மாறி போச்சா, அடடா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் சேரை வந்துட்டு எடுத்து வச்சிட்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்து உட்கார, சீக்கி போயிட்டு அந்த சேரில் உட்காருன்னு சொல்லிட்டு இப்போது அப்பா வந்துட்டு காஃபி ஃப்ளாஸ்கில் அம்மா கொடுத்துருப்பாங்க, அதை ஊற்றி கொடுத்துட்டு என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ நேரமாக தூங்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஈவினிங் ஆகிருக்கும். ஸோ ஈவினிங் 2 பேரும் அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்பாவும் காஃபி குடிக்கிறாரு. அம்மா வந்துட்டு குக்கிங்லாம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அவங்க சீக்கிரமாக குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போது எவ்வளோ நேரம் சும்மாவே உட்காந்துருக்குது, 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்பா அப்படியே பார்க்குறாரு குறுக்குன்னு. அம்மா அப்படியே கிச்சன்லேருந்து எட்டி பார்க்குறாங்க, என்ன பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்குறப்போ நீங்கள் ஃபோனை பார்த்துட்ருக்குறீங்க, செக்கிவும் ஃபோனை பார்த்துட்ருக்காரு. ஸோ அம்மா வந்து அப்படின்னு கூப்பிட, உங்கள் அப்பா உங்களையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறனால திரும்பவே இல்லை. ஜேகே தான் ஃபஸ்ட்டு திரும்பி பார்க்குறாரு. ஆனால் உங்களோட அம்மா உங்கள் அப்பாவை பார்த்து அப்படிங்கிறாங்க. ஜேகேக்கு சிரிப்பாக இருக்குது. எப்படி கூப்பிட்றா பாரு, சத்தமாக கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நமக்கு எதுக்கு அப்படின்னு கம்முன்னு குனிஞ்சுக்கிறாரு. அகைன் உங்களோட அம்மா அப்படிங்கிறாங்க.
ஸோ நீங்கள் இப்போ திரும்பி பார்க்குறீங்க, என்னடா சும்மா ஒரு மாதிரி சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மா கிச்சனில் ஒரு மாதிரி ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்பாவை பார்க்குறீங்க, உங்களோட அம்மா டைரெக்டாக அப்பாவை தான் பார்க்குறாங்க. என்ன அப்பா கண்டுக்கவே மாட்டாரு, அம்மா எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நீங்களும் ஃபோனையே பார்க்க அகைன் உங்களோட அம்மா திரும்ப அப்பா பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நீங்கள் இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கூட காது கேட்கலையே என்ன, எனக்கே கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகே அப்படி உங்களை பார்த்துட்டு சும்மா இரு அப்படிங்கிறாரு. நான் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏய் அக்கா மாமாவை கூப்பிட்றாரு, நீ வாய் மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாக சொல்கிறாரு. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் இப்படி கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பா என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறாரு. உங்களோட அம்மா லைட்டாக கண்ணடிச்சு இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. உங்களோட அப்பா பூஜாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரொமான்டிக் மூடுக்கு போயிட்டாரு. என்னையும் பொண்டாட்டி கண்ணடிச்செல்லாம் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே இதை பார்த்துருப்பீங்க. சரியான சிரிப்பு வருது, ஆனாலும் கொஞ்சம் அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ உடனே அப்பாவும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. நீங்கள் நான் வேணா கொண்டு வரட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக கேட்க, இல்லை நீ உட்காருடா நான் போகிறேன், நான் போயிட்டு குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ளே ஓடிடுறாரு. ஜேகே இருந்துட்டு எப்படியெல்லாம் இருக்காங்கப்பா இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருப்பாரு. இப்போ அப்பா உள்ளே போனதுமே அம்மா வந்துட்டு ஏங்க ஏதாவது அவங்கக்கிட்ட பேச்சு கொடுங்க, 2 பேரும் சும்மா ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதுக்கு தான் கூப்பிட்டியா, அதுவும் அப்படி கண்ணடிச்சு அப்படின்னு சொல்லி பாவமாக கேட்க, உங்களோட அம்மா வேறு எதுக்கு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ கூப்பிட்டதை பார்த்து நான் என்னமோ நினச்சிட்டு வந்தேன், எப்போ பார்த்தாலும் நான் பல்பு வாங்கிட்டு இருக்கிறதே எனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பேசுறத கொஞ்சம் சேடாக வச்சுக்கிறாரு. ஸோ ஒரு வழியாக உங்களோட அம்மாவும் வந்துட்டு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்பா வந்து உட்காந்துக்கப்புறமா ஒரு மாதிரி சலுப்பாக இருக்கும், ஃபோனே பார்த்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, வேற என்ன பண்ணுறது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைடா, என்ன பண்ணுறது எனக்கு தான் தெரியலையே அப்படின்ட்டு சும்மா ஏதாவது பேசுங்களேன். அப்புறம் நீ ஒயனை பார்க்கவே இல்லையா, அவள் உன்னை கண்டுபிடிச்சிருப்பான்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட அப்பா உடனே உங்ககிட்ட ஏன் ஒயன் அவ்வளோ தூரம் போனேன், உன்னோட டிபார்ட்மெண்ட் தானே உன் மாமாவும், உனக்கு கிடைக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியல நான் இப்போ தானே ஃபஸ்ட் இயர், மேபி அவர் ஃபைனல் இயருக்கு ப்ரொஃபஸராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சரி அப்புறம் சரி ஓகே, அம்மாவும் நானும் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அவர் அந்த மேரேஜ் மேட்டரை எடுக்க பார்க்குறாரு. அதுக்குள்ளே உங்களோட அம்மா அப்படியே வந்து உட்காந்துட்டு அது அது அப்படிங்கிறாங்க. உங்களோட அப்பா காலை குடிச்சு மிதிச்சு பிடிச்சிக்கிறாங்க. அப்பா சொல்லக்கூடாது போல் நினச்சிட்டு அப்படியே அமைதியாகிடுறாரு. என்னப்பா சொல்ல வந்தீங்க நீங்கள் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அம்மா வந்துட்டு அகைன் கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ கிச்சனுக்குள்ளே போயிட்டு அவங்க வந்துட்டு ஏதாவது இதுங்களை பண்ணணும். ஸோ பழைய மெமரிஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் வர மாதிரி வந்துட்டு பண்ணணும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் அந்த பாண்ட் வந்துட்டு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க அப்படியே அந்த பாட்டை திரும்ப அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. மலக்காத்து வீசுற போது வண்டிய பூ பாடாதா, மலமேகம் கூடுற போது வண்ண மயில் ஆடாதா, மலக்காத்து வீசுற போது மல்லிய பூ பாடாதா, மலமேகம் கூடுற போது வண்ண மயில் ஆடாதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதே பாட்டை இந்த லைன் வந்துட்டு அப்படியே பாடிட்டு இருக்கிறாங்க. உள்ளே பாடுறது நல்லா வெளியே கேட்குது. சட்டுன்னு அப்பா உங்களை அப்படியே 2 பேர்த்த பார்க்க, நீங்கள் அப்படியே ஜேகேவை உங்களே அறியாமல் உங்கள் கண்ணு பார்க்குது. ஸோ அவரும் அப்படி தான் அப்படியே கீழே குனிஞ்சு தான் உட்காந்துருப்பாரு, ஆனால் கண்ணு மட்டும் அவங்கக்கிட்ட வருது. ஸோ 2 பேர்த்துக்கு அந்த ஐ கான்டாக்ட் பழையபடி கொஞ்சம் அப்படியே போகிற மாதிரி இருக்குது. அப்பா இருந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறப்போ அந்த கோவம், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அந்த ஐ கான்டாக்ட் வருதில்ல. ஸோ நம்ம அப்படி அந்த ஐ கான்டாக்ட் போகிறப்போ மட்டும்தான் அந்த உண்மையாக அந்த ஃப்ளோவில் அந்த லவ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் வரும். ஸோ அப்படி தான் எல்லாமே மறந்துடுச்சு. ஜஸ்ட் அப்படி நீங்கள் மட்டும்தான் இருக்க மாதிரி அந்த சின்ன ஃப்ளாஷ்பேக்குள்ளே மறுபடியும் நீங்கள் போகிற மாதிரி இருக்குது. 2 பேரும் அதை பழசு அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்க அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த அன்னைக்கு ஜேகேவோட கழுத்தை அப்படியே 2 கையில் அப்படி பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாங்களோ. ஸோ அப்படி கழுத்தை பிடிச்சி தொங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அவரோட கழுத்தை பிடிச்சி தொங்கிட்டு அப்படியே இந்த பாட்டை பாடிட்டு இருந்திருப்பீங்க.
ஸோ அவர் உங்களை ஹிப்போட ரேப் பண்ண மாதிரி அப்படியே கையை பிடிச்சிருப்பாரு, கீழே விழாம இருக்கிற மாதிரி அப்படியே கையை பிடிச்சிருப்பாரு, கையில் பிடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் நீங்கள் அவரோட ஷோல்டர் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி தொங்கிட்டு சாஞ்சு இது பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்துட்டு இந்த பாட்டை அப்படியே அழகாக நீங்கள் பாடிட்டு இருந்திருப்பீங்க. அது அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வருது. கற்கண்டு சக்கரை எல்லாம் இப்பதான் கசக்கிறதா, அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து பாடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு கசக்குதா இன்னைக்கு தானே டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டா அப்படிங்கிறாரு. நீங்களும் பாட்டை எப்படி மாமா நீ டேஸ்ட் பண்ணி பார்ப்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்ப அப்படின்னு கேட்க, இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணத்தை வந்து சும்மா கடிச்சிருப்பாரு. ஸோ நீங்கள் ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருப்பீங்க. ஸோ அப்படி தான் 2 பேரும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த மொமெண்டெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. இப்போ உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவரும் உங்களே பார்க்க நீங்களும் அவரே பார்க்கன்னு. உங்களுக்கு ஒரு டைமில் வந்துட்டு அந்த ஹாப்பி மெமரிஸ் கூட ஒரு மாதிரி வலியை கொடுத்துருக்கோம். பட் இப்போது அதே மெமரிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் லைட்டாக 2 பேரும் பார்த்துட்டே இருக்கவும் உங்களோட அம்மாவும் எட்டி பார்க்குறாங்க. ஒர்க் அவுட் ஆகுது ஏ பூஜா உனக்கு திறமை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படி தான் 2 பேரும் வந்துட்டு அப்படியே அந்த ஐ கான்டாக்ட் லைட்டாக பிரேக் பண்ணிக்கிறீங்க. பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. இவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம்ல. ஆனால் அந்த மீரா எங்கேருந்து வந்தாலும் தெரியல, ஆனால் வந்துட்டா என் லைஃப்பை மொத்தமாக நாசம் பண்ணிட்டா. என் மாமாவோட கண்ணில் இப்போ கூட போய் தெரியலை, அதே லவ் தான் தெரியுது. ஆனால் ஏன் என்கிட்ட இவர் மறைக்கிறாரு, ஏன் இவர் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது மட்டும் ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கண்டதை யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு எஞ்சி நீங்கள் அப்படியே அந்த பக்கம் அம்மா கிட்டே கிச்சனுக்கு போயிடுறீங்க. அப்போது அம்மா கேட்குறாங்க, வாயன் உனக்கு போர் அடிக்குதா, ஏதாவது பாட்டு பாடலாமான்னு கேட்க, இல்லைம்மா நான் பாடுற மூடல. சரி ஓகே எனக்கு பாடவும் வராது, நீ ஒர்க் பாரு, எனக்கு பசிக்குது கொஞ்சம் சீக்கிரம் சமைச்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கேட்க, ஆச்சரி எல்லாம் கொண்டு போய் வையின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றா எடுத்து வந்து நீங்கள் அப்படியே அங்கே டேபிளில் வைக்கிறீங்க. ஸோ எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே எந்திரிக்கலான்னு போகிறப்போ அம்மா வந்துட்டு அவ்வளோதானல்ல ஃபெஸ்டிவல் முடிஞ்சு நீங்கள் இன்னைக்கு கிளம்பிடுவீங்கள்ல நாளைக்கு அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க 2 பேருமே. சரி ஓகே, ஆனால் இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் ஒரு டிமாண்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவும் வந்துட்டு என் பொண்டாட்டி மேட்ச் எடுத்து விட போகிறா, என்ன நடக்குதோ தெரியல, பட் எது நடந்தாலும் நான் என் பொண்டாட்டிக்கு தான்ப்பா சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்காரு. ஸோ உங்களோட அம்மா ஜேகே பார்த்து நீ ஏன்டா எங்ககிட்ட சொல்லாமல் போன அப்படின்னு கேட்க, அக்கா அது வந்து ஒரு சிச்சுவேஷன்க்கா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்லிட்டு போனால் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே பேசிக்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மா இங்கே பாரு ஜேகே, அவள் அங்கேயே தான் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி 1 மாதமாக இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். இங்கே இருக்கவே பிடிக்கல, போவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவ பண்ண சேடிக்கு நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம். ஒரு வழியாக அவளுக்கு அங்கே சீட் வாங்கி இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்கறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்படி நான் கஷ்டப்பட்டு ஏன் பண்ணேன், நீ அங்கே இருக்க, என் தம்பி இருக்கான், என் பொண்ணை பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நானும் வந்துட்டு அவளை அங்கே அனுப்பினேன். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், நீயும் அவளை இது வரைக்கும் பார்க்கவே இல்லைங்கிற, அவளும் உன்னை பார்க்கவே இல்லைங்கிறா. அப்போது நாங்கள் எந்த நம்பிக்கையில் திரும்ப அவளை அங்கே தனியாக அனுப்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்பாவும் பூஜா அப்போ தான் தெரியாது, ஒயன் அங்கே போனது தெரியாது, ஸோ அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, இப்போ 2 பேரும் ஒன்றா தானே போகிறாங்க, பார்த்துப்பாங்க ஒருத்தரை அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு பொண்ணு வயசு பொண்ணை தனியாக நாடு விட்டு நாடு நான் அனுப்புகிறேன், அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாமலாம் என்னால் அனுப்ப முடியாது. அதே நேரம் என் தம்பி அங்கே என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ, ஏதாவது பொண்ணுங்க அவனை ஏமாற்றிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி நினச்சி பயமாக இருக்குது. ஃபாரினில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இஷ்டத்துக்கு வந்துட்டு இருப்பாங்களாமாவே நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் என்னால் இவங்க 2 பேர்த்தையும் அங்கே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஸ்டடீஸ்மா ஸ்பாயில் ஆகிடும், இப்போ தான் நான் படிக்கலான்னு ஒரு தாட்டுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, படிமா உன்னை யார் வேணாண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேவும் ஒர்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்சதுக்கா, நான் அடிக்கடி உன்னை வந்து பார்த்துக்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீயும் வேலை பண்ணுடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்புறம் என்ன நீ பேச வர எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறீங்க. ஸோ
அம்மா வந்துட்டு நீங்கள் 2 பேருமே உங்களோட காலேஜில் இன்னும் ஒரு வாரத்துக்கு லீவ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், 1 வீக்கா? எங்களுக்கு இந்த லீவ் கொடுத்ததே பெரிய விஷயம் 2 பேரும் சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் லீவ் சொல்கிறீங்க, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க கையை கட்டிட்டு. 2 பேரும் ஷாக்காக அப்படியே உங்களோட அம்மாவை பார்க்க, என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பின்ன என்ன, நீ அவளுக்கு மாமா தானே ஆகுற, அவன் உனக்கு மாமா தானடி ஆகுறான், அப்புறம் என்ன, நான் உன்னை யானுக்கோ கட்டி கொடுத்து கஷ்டப்பட்டுட்டு இதோ இவனுக்கு எவளையா ஒருத்தி கட்டி வச்சுட்டு அவள் வந்து என் தம்பி எங்கேருந்து பிரிச்சுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது? நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா பேசாமல் வயன் இங்கே படிச்சிருந்தா எனக்கு எதுவும் தெரிவிச்சிருக்காது. அவள் அங்கேயே தான் படிக்கணும், ஒத்த காலில் நின்னா. இப்போது நான் எப்படி 4 வருஷம் என் பொண்ணு அங்கே அப்படியே வந்துட்டு அம்போன்னு விட முடியுமா என்ன? இதெல்லாம் எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரில. நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி தான் அனுப்ப போகிறேன். இனிமேல் நீங்கள் போகணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிவிட்டு போங்க, இல்லைனா 2 பேரும் இங்கேயே கடங்க அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறாங்க. உங்களோட அம்மா அப்படி போக முடியுங்க? மா நிலமா அப்படின்னு கத்த. என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. யார் கேட்டு இந்த முடிவெல்லாம் எடுத்த அப்படின்னு சொல்லவும், ஜேகேன்ட்டு என்னக்கா பேசுகிற, அது இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவராது இப்போதைக்கு வேணாங்கிறாரு. நீங்கள் எனக்கு எப்பயுமே வேணாம் அப்படின்னு கத்துறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்பா கிட்ட, அப்பா எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், நான் பத்திரமா இருந்துப்பேன், எனக்கு இருக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட அப்பா, இங்கே பாரு வயன், இதை விஷயத்த அம்மா மட்டும் முடிவெடுக்கலை, நானும் தான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். மாப்பிள்ளைய விட நல்ல பையன் நான் எங்கே போய் தேடுறது? அப்புறம் நீ என் பொண்ணு, உன்னை அவனுக்கே கட்டி வச்சா அவனும் எங்கள் கூடயே இருப்பான், நீயும் எங்கள் கூடயே இருப்ப. நல்லா யோசிச்சிட்டோம். நீங்கள் 2 பேரும் அங்கே இருந்தீங்கன்னா, ஒன்றா இருந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நிம்மதியாக இருப்போம். இல்லைனா அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நாங்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த 2 மாதமாக கடந்தது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ ரெடி ஆகிக்கோங்க, உங்களுக்கு சீக்கிரமாக இந்த வீக்லேயே கல்யாணம் முடிச்சு தான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஞ்சி போயிடுறாரு. 2 பேரும் அப்படியே ஹால்லேயே நிற்கிறீங்க நீங்கள். ஸோ ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறாரு, நீங்களும் அவரை பார்க்குறீங்க. அவரோட மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, ஏன் என்னை வேண்டவே வேணான்னு முடிவு பண்ணிட்டாளா, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நீங்கள் அப்படி சொன்னது. அட் த சேம் டைம் இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு வார்த்தை சரிக்கான்னு சொன்னானா, இப்போதைக்கு வேணாங்கிறா, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு மீரா கூட்டு வந்து நிற்க வைக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு அதே கோவம் தான். ஸோ 2-3 டேஸ் வந்துட்டு அப்படியே பாஸ் ஆகிடுது. 2 பேரும் இப்படியே பார்த்துக்கிறது, அதாவது மனசு வந்துட்டு வேணும் அப்படிங்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கீங்கள, அந்த ஈகோ 2 பேர்த்தையும் ஒரு மாதிரி பேசிக்கவே விட மாட்டேங்குது. வாயை திறந்து பேசினா சரியாக போயிடும், ஆனால் பேசவே தோண மாட்டேங்குது. எதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் தோணுது, வேணும்னு தோணுது, வேணான்னு தோணுது. ஒரு மாதிரியே சுற்றிட்டு இருக்கிறீங்க 2 பேருமே. அப்போது அம்மா அப்பா அவங்களாம் போயிட்டு எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. நீங்களும் அப்படி மேலேருந்து கீழே வர ஜேகே ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருப்பாரு, ஏன்னா போக விடல. ஸோ டிவி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இவங்க ஃபுல் பர்ச்சேஸும் பண்ணிட்டு வந்துட்டு, டேய் கல்யாணத்துக்கு எல்லா செலவும் பண்ணியாச்சு, சரி ஓகே, நீங்கள் இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள், அப்புறம் நாளைக்கு கல்யாணம் அப்படிங்கிறாங்க. வாட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல, ஜேகேவும் மாமா என்ன மாமா இது விளையாட்டுக்கு சொல்கிறீங்கன்னு நினச்சேன், அவள் இப்போ தானே படிக்கிறா, படித்து முடிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே படித்தானா படித்து முடிக்கட்டும்னு விடலாம், அவள் உங்க கூடலாம் இருக்கா அப்படின்னு சொல்லவும், என் கூட எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி லைட்டாக திக்கிறாரு. நீங்களும் நான் அவனும் அவங்க கூட இல்லை அப்படிங்கிறீங்க. எதுக்குடி இத்தனை நான் இருக்கிற, நான் என்ன நீ அவன் கூட இருக்கேன்னு சொன்னேன், அதே கண்ட்ரியில் இருக்கேன்னு சொன்னேன். ஸோ 2 பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா நாங்கள் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு அம்மா சொல்ல, நீங்கள் உங்கள் நிம்மதிக்காகலாம் என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறீங்க. நீங்கள் இப்படி சொல்லிட்டு போன காட்டிக்கும் ஜேகேக்கும் கடுப்பாயிடுச்சு. இவளுக்கு எவ்வளோ கோவம் வருது, எந்த தப்பு பண்ணாமல் நான் மட்டும் ஏன் அப்படி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா அவளுக்கே நான் வேணாங்கிறப்போ எனக்கும் அவள் வேணாம், இந்த கல்யாணம்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி மேலே போயிடுறாரு. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணி 6 இருக்கும். ஜேகே உங்களோட கழுத்தில் தாலி கட்டுறாரு. நீங்களும் அப்படியே அவரை முறைச்சி பார்த்து உட்காந்துட்ருக்க, அவரும் அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு தாலி கட்டிகிட்ருக்க. இதோட இந்த எஃபெக்டை இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். டியர், நீங்கள் சொன்னீங்கள்ல சில டைம் எனக்கு உங்கள் வாய்ஸ் மாதிரி இருக்காதானெல்லாம் யோசிச்சிருக்கேன்னு. நிஜமாக என் வாய்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஹாப்பி.
எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது. அச்சச்சோ எனக்கு ஜாலியாக இருக்குது. நிஜமாகவே நல்லா இருக்கா? நான் திருப்பி திருப்பி இதை தான் கேட்பேன். ஏன்னா எங்கள் அம்மா நான் பேசினாலே கழுத கத்துற மாதிரி கத்தாதடி அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமா நான் எதனாவது பாட ஆரம்பிச்சேன்னா, ஐயோ நாய் உழவுற மாதிரியே இருக்குதுடி அப்படிம்பாங்க. என்ன பண்ணாலும் எங்கள் அம்மா இப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் அப்படி தான் என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது நீங்களாம் மட்டும்தான். அதனால் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய வாய்ஸ்லாம் ஒரு வாய்ஸே கிடையாது டியர். ஸோ உங்களோட வாய்ஸ் வந்துட்டு இன்னும் செம க்யூட்டாக, இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். மேபி உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் உங்களோட வாய்ஸ் இன்னும் சூப்பராக க்யூட்டாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் எனக்கு டைப் பண்ணுறதுலே எனக்கு ரொம்ப அது மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஸோ உங்களோட மெசேஜ்லேயும் உங்களோட வாய்ஸ் நீங்கள் செம க்யூட்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. அண்ட் நம்ம எப்படி சொல்கிறது, க்யூட்டாக இருப்பீங்க டியர். ஸோ உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா வேணும்னா எப்படி சொல்கிறது, கவனித்து பாருங்கள். உங்கள் வாய்ஸ் இதை விட பெட்டராக சூப்பர் க்யூட்டாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் நான் கேட்கணும், டைட்டில் மட்டும் கொடுக்குறீங்க ஃபோர்ஸ்டு மேரேஜ், என்னது ஃபோர்ஸ்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்னை விடணும்ல. அது எப்படி ஃபோர்ஸ் மேரேஜ் ஆகும்? எதனாவது ஒரு சின்ன விஷயம் இப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணணும். அதுக்கு அப்போ தானே ஃபோர்ஸ்டு மேரேஜாக வரும். அது 2 எபிசோடாவது நான் வந்துட்டு அந்த மாதிரி கொண்டு போகணும்ல. ஏன்னா இது எஃப்எஃப் ஒன் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா எதனாவது பண்ணிடலாம், சும்மா ஷார்ட்டாக முடிச்சிடலாம். நான் ஒன் ஷார்ட்டையே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எலாபரேட்டாக கொண்டு போகணுன்னு நினைப்பேனா. பட் நீங்கள் எனக்கு எஃப்எஃப் கேட்டங்காட்டிக்கு எனக்கு ஜாலியாக இருக்குது. நான் ஒவ்வொன்றையும் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு அதை எல்லாத்தையும் கொண்டு வரேன். ஓகேவா? எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம ஃபோர்ஸ் மேரேஜாக கொண்டு போக முடியும்? டைட்டில் வச்சுருக்கேன்ல. ஸோ டைட்டிலுக்காக நான் வந்துட்டு அதை பண்ணி தானே ஆகணும். ஓகேவா? சீக்கிரம் வந்துட்டு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் நான் க்ளியர் பண்ணிடுறேன். ஓகே? ஸோ நீங்கள் வந்துட்டு அதையே நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் 2 பேத்துக்கும். அப்போ தான் வந்துட்டு அது வந்துட்டு அந்த மேரேஜை போஸ்ட் மேரேஜாக கொண்டு போக முடியும். அப்படின்னு தான் நான் வந்துட்டு இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணினேன் டியர். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட கொஞ்சம் ஃபன்னியாக ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக வந்துட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். எபிசோடும் வந்துட்டு நிறையா போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 20 எபிசோடில் வரும்போது முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். மேபி அது உங்களோட விருப்பம் தான். நல்லா வியூஸ்க்கு இது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா போகலாம். அப்படி இல்லை கம்மியாகவே வியூஸ் வருது அப்படின்னா நம்ம வேறு யாருக்காவது எப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு 20 எபிசோடில் முடிக்கலான்னு பார்க்குறேன். முடிச்சுக்கலாம். அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் முடிஞ்சு போயிடும். சரியா? அண்ட் வரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் என்ஜாய் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் அவ்வளோதான். ஸோ ஸ்டோரி பிடிச்சதான் லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட் எஃப்எஃப் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் நான் போட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நானும் தான் ஏதாவது போட்டுட்ருப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணால் கூட சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகேவா? அப்புறம் என்ன, எனக்கு வந்துட்டு இன்றைக்கி எபிசோடில் என்ன பிடிச்சதுன்னா, உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு இருந்திருப்பாங்களோ. ஸோ அது எனக்கு பிடிச்சிச்சு, என்னன்னு தெரில. ஸோ அவங்கள ரசித்து பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த எபிசோடில் ஏதாவது ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது என்ன சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? அண்டடா சாங்கி